ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வந்தால் ஜவுளி விலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த தகவல்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, இன்று நள்ளிரவு அமலுக்கு வரவுள்ள ஜிஎஸ்டி வரியால் ஜவுளி விலையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? காயத்ரி, தற்போது நாம் நிற்கும் இந்த பகுதியானது கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் தான் இருக்கிறோம். நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது பொதுவாக சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தான் விடுமுறை நாட்களில் போது காணப்படும் கூட்டம் தற்போது வெள்ளிக்கிழமை அன்றே இந்த கூட்டத்தை காண முடிகிறது. அதாவது முகூர்த்த நாட்கள் என்ற போதிலும் இந்த ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தும் பட்சத்தில் விலை ஏற வாய்ப்புள்ளது என்ற மக்கள் மத்தியில் உள்ள சந்தேகத்தின் காரணமாகவே இந்த கூட்டம் உள்ளதாகவே சொல்லப்படுகிறது. தற்போது நம்மிடையே இந்த கடையின் உரிமையாளர் இருக்கிறார். அவரிடமே இந்த வரி அமல்படுத்தும் போது விலையேற்றம் எந்த மாதிரி இருக்கும் என்று கேட்கலாம். அதாவது நாளை ஜிஎஸ்டி வந்து அமல்படுத்த உள்ளாங்க. எந்தெந்த மாதிரி இந்த ஜவுளித்துறையில் விலையேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விலையேற்றம்ன்றதுங்க ஒரு 5% வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குங்க. பட் பொதுவாக ஜிஎஸ்டினா யாருக்குமே ஃபர்ஸ்ட் அதை எல்லாருமே ஒரு நெகட்டிவாகவே தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே பார்த்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது அப்படி இல்லைங்க. எந்த விஷயத்தையுமே கவர்மெண்ட் வந்து கொண்டு போகும்போது அதை வந்து ஒரு 5% வந்து நம்மளோட இதில் வந்து ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடில் வந்து ஏற்கனவே 5% டேக்ஸ் கட்டுறோம். இப்போ வந்து நம்ம 12% டேக்ஸ் கட்ட போகிறோம். டெக்ஸ்டைலுக்கு வந்து இது வரைக்கும் டேக்ஸே இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம 5% வந்து கட்ட போகிறோம். ஸோ அந்த 5% வந்து நேச்சுரலாக வந்து கன்சியூமர்கிட்ட தான் வந்து இதாக போகுது. பட் ஒரு ஓவரால் ஃபார் த ஒரு நாட்டினோட நலனை நீங்கள் கருத்தில் எடுத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டின்றது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குங்க. நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைலுக்கு லோயஸ்ட் 5% கொடுத்திருக்காங்க. ஆனா எக்ஸிஸ்டிங்கா பாத்தீங்கன்னா டாக்ஸே கிடையாது. இதனால 5%ங்கிறது விலையேறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது எந்த அடிப்படையில சொல்றீங்க? இல்லை, விளையாட்டுறதுக்காக வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லிங்க. விளையாட்டுறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. பட் ஏன் நம்ம ஒரு பாசிட்டிவ் நோட்டாக நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது? எல்லாமே எது ஜிஎஸ்டின்றது ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஜனங்க மேலே ஒரு பெரிய ஒரு டாக்ஸை திணிக்கிற மாதிரியும் அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விளைவுகள் ஏற்படுத்துகிற மாதிரியும் ஒரு இமேஜ் வந்து பப்ளிக்கிட்ட இருக்குது. பட் ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்காதுங்க. துணியிலேயே பார்த்தீங்கன்னா பட்டு சேலை, பட்டு வேஷ்டி இது மாதிரி எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த மாதிரியான விலை ஏற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லைங்க, இது வந்து ஃப்ளாட்டுங்க. பட்டு வேஷ்டி, பட்டு சாரி, மில் குட்ஸ் எல்லாத்துக்குமே 5%ங்க. அண்ட் ரெடிமேடு குட்ஸுக்கு வந்து 12% வந்து டேக்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு சின்ன விலையேற்றம் தான். பட் ஒரு நாட்டோட நலனை நம்ம கருத்தில் எடுத்தோம்னா இது வந்து ஒரு பெரிய அஃப்கோர்ஸ் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்றோம். அதை வந்து ஒரு கசப்பான மாத்திரை. பட் அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு ஏற்படுற விளைவுகள் வந்து நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு ஹோல் நேஷனை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தி எல்லாரையும் டாக்ஸ் கட்ட வைக்கிறதுக்கு இந்த ஜிஎஸ்டின்றது மிக மிக அவசியங்க. நான்லாம் ஜிஎஸ்டி சொல்லப்போனால் நான்லாம் ஜிஎஸ்டி வந்து ரொம்ப வரவேற்கிறேங்க. காயத்ரி, நீங்களே கேட்டிருப்பீங்க, ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் 5% வரி விதித்திருக்கிறனால் அதாவது சற்றே விலையை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போது நம்மிடையே நுகர்வோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ நாளைக்கு வந்து ஜிஎஸ்டி வரி அமல்படுத்த உள்ளாங்க. நீங்கள் இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க? எதை வாங்க போறீங்க? எதற்காக இன்னைக்கு வந்து வாங்குறீங்க? நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. பட்டு சாரி, பட்டு வேஷ்டியோடு வாங்க வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி வரி வர்றது நல்லது தானே, பின்னாடி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுத்தோன்னே. இதுக்கு முன்னாடி 4 வருஷம் முன்னாடி 14% வந்தது. அது நடைமுறையில் வரும்போது சரியாக போச்சு. அதேமாதிரி கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், மறுபடியும் சரியாகவும் சரியாயிடும். காயத்ரி, நீங்களே கேட்கலாம். ஜிஎஸ்டி வரியினால் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருந்த போதிலும் இதில் மக்கள் மத்தியிலும் சரி, கடை உரிமையாளர் மத்தியிலும் சரி ஒரு வரவேற்புக்குரியதை நம்மால் பார்க்க முடிகிறது.